வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கேரட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேரட்டை மேலே தோல்லாம் சீவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கேரட்டை தோல் சீவியாச்சு. இதை இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கேரட்டை இப்போ பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேரட்டை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுலில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பூனால் இப்படி அழுத்துங்க. அப்போ தான் அந்த சாறுலாம் இறங்கும். அந்த ஜூஸ்லாம் இறங்குச்சுன்னா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இந்த கேரட்டை மறுபடியும் ஒரு முறை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிடணும். சுத்தமாக இந்த சக்கை தான் இருக்கணும். ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இது வெறும் சக்கை தான். இது நமக்கு தேவையில்லை. இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட் ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 1 கப் வந்திருக்கு. எனக்கு மொத்தம் 1.5 கப் ஜூஸ் கிடைச்சிருக்கு. இதை சிம்மில் வச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருங்க. இப்போ இந்த கப்பால் 1 கப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாத நல்லா கிளறினே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் மேலே இப்போ கீழே கொஞ்சம் அப்படியே நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நட்ஸை மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, 1 hour ஆயிடுது. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க.